வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடையில் போய் கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் சிம்பிளாக நம்ம அதே டேஸ்டில் ஹெல்த்தியான கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம். கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு நல்லா வதக்கணும். எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியா நறுக்கின 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சியை சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா சின்னதா வெட்டின 2 வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும். அது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கிய பிறகு சின்னதா வெட்டின ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கணும். அது கூடவே 2 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கணும். உப்பு பத்தாட்டினா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடாய்க்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு மசாலாவுக்கு நடுவில் 4 முட்டையை ஊற்றணும். முட்டையை மசாலா கூட சேர்க்காம ஊத்தின இடத்துலயே பொரியல் மாதிரி முட்டையை வதக்கிக்கணும். முட்டை பொரியல் ரெடியானதுக்கு அப்புறம் அந்த பொரியலை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பத்து சப்பாத்தியை சின்னதா கட் பண்ணி மசாலா பொரியல்ல சேர்க்கணும். கூடவே 1 கப் சால்னாவை ஊற்றி அங்கங்க கொத்தி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
கடைசியா கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம். சால்னா ஊற்றினதுனால இந்த கொத்து சப்பாத்தி கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் இனிப்புக்கு கேரட் பச்சடியை சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.